ஹாய், ஒரு கேஷுவலான வீடியோ. ஆனா முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். வீடியோட தம்ப்நெயில் டைட்டில் பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன ஷேர் பண்ண விரும்புறேன்னு. ஞானஸ்நானம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஞானஸ்நானம் குறித்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் குழப்பங்களுக்கும் உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா நான் சுத்த தமிழ்ல, அதாவது பிரசங்கம் எல்லாம் பண்ண போறது இல்ல, நார்மலா ஃப்ரெண்ட்லியா கேஷுவலா சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். ஞானஸ்நானம் இன்னைக்கு குழப்பம் நிறைஞ்சதா, சந்தேகத்திற்குரியதா, பிரச்சனைக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. இதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஏன் தெரியுமா? ஞானஸ்நானம் அப்படின்னா என்ன நமக்கு தெரியாது. யோவான் யாருன்னு நமக்கு தெரியாது. யோவான் ஏன் ஞானஸ்நானத்தை அறிமுகப்படுத்தினார் என்றும் நமக்கு தெரியாது. இந்த 3 கேள்விகளுக்கும் நமக்கு பதில் கிடைச்சாதான் இன்னைக்குள்ள குழப்பம் எல்லாம் தீரும். 3 கேள்விகள். யோவான் யார்? ஞானஸ்நானம் என்றால் என்ன? யோவான் ஏன் ஞானஸ்நானத்தை அறிமுகப்படுத்தினார்? முதல் கேள்வி, யோவான் யார்? இதுக்கான பதில பார்க்கலாம். யோவான் யாருன்னா, திருமறை நமக்கு சொல்லுகிறபடி லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே சகரியா எலிசபெத்துக்கு மகனாக பிறந்தவர் தான் யோவான். இவர் வளர்ந்து திடீரென இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வந்து மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு பிரசங்கம் பண்ணி கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி இயேசுவுக்கு ஞானஸ்நானமும் கொடுத்து மக்களுக்கும் ஞானஸ்நானம் கொடுத்து இயேசுவை மேசியாவாக நமக்கு அறிமுகப்படுத்தினவர். இவ்வளவுதான் நமக்கு தெரியும். பைபிள் இவ்வளவுதான் நமக்கு சொல்லுது டைரக்டா. ஆனா லூக்கா 1ஆம் அதிகாரம் 80வது வசனம், அந்த பிள்ளை வளர்ந்து, அதாவது யோவான் வளர்ந்து இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரையிலும் வனாந்திரத்தில் இருந்தான் என்கிற ஒரு வசனம் இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த யோவான் ஒரு எசீன். இந்த யோவான் ஒரு எசீன். பைபிள்ல சதுசேயர், பரிசேயர், வேதபாரகர், ஆயக்காரர், நியாயசாஸ்திரி, ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் என்கிற பல குரூப்பை நம்ம பார்ப்போம். ஆனா எசீன்கள் அப்படிங்கிற குரூப்பை பைபிள் நமக்கு சொல்லல. எசீன்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்க, ஒரு குரூப் இருந்தாங்க, அவங்க ரிலீஜியஸ் செக்ட் இருந்தாங்க. எசீன்கள் யார் தெரியுமா? இதுக்கு ஒரு வரலாறு நம்ம பார்க்கணும். என்ன வரலாறுனா, ஹாஸ்மோனியன் டைனாசிட்டி இஸ்ரவேலை ஆட்சி செய்த காலகட்டத்தை நம்ம பார்க்கணும். 2ஆம் நூற்றாண்டுக்கும் 1ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல இந்த ஹாஸ்மோனியன் டைனாசிட்டி என்கின்ற ராஜாங்கம் இஸ்ரவேலை ஆட்சி செய்தது. அப்போ இஸ்ரவேல்ல பெரிய குழப்பம் இருந்தது. குறிப்பா இஸ்ரவேலில் எருசலேம் தேவாலயத்தில் பெரிய குழப்பம் இருந்தது. உலக அரசியல் எருசலேம் தேவாலயத்தில் வந்தது. உலக அரசியல் எருசலேம் தேவாலயத்தில் வந்தது மட்டுமல்ல, ஆளுமை செய்ய தொடங்கியது. அப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த ஆசாரிய கூட்டத்தின் ஒரு பகுதி இந்த உலக அரசியலை ஏற்றுக்கொண்டது, இன்னொரு கூட்டம் உலக அரசியலை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நியாயப்பிரமாண புஸ்தகத்தையும் பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசன புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டு, அதோட மூல பிரதியை எடுத்துக்கொண்டு ஆலயத்தை விட்டு வெளியே யோர்தானை தாண்டி, சவக்கடலை தாண்டி, டெட்சியை தாண்டி வனாந்திரத்தில் கும்ரான் என்கிற மலையின் குகைகளிலே வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் பிரம்மச்சாரிகள், திருமணம் செய்ய மாட்டார்கள். கூடவே இவர்கள் படு பயங்கரமான வழிமுறைகளை சடங்கு என்ற பெயரிலே பின்பற்றினார்கள். யாரிடத்திலும் பேச மாட்டார்கள், மக்கள் மத்தியில் வரமாட்டார்கள், மிக கவனமாய் வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் எலியாவை பின்பற்றி அவருடைய உடைகளாகிய ஒட்டகமயிர், இடைக்கச்சைகளை பயன்படுத்தினாங்க. காட்டுத்தேன், வெட்டுக்கிளி போன்றவங்களை எல்லாம் இவங்க உணவா உண்டாங்க. இவர்களில் ஒருவன் தான் இந்த யோவான். யோவான் ஒரு எசீன். இப்போ உங்களுக்கு எசீன் யாருன்னு புரிஞ்சிருக்கும். இப்ப 2வது, பேப்டிசம், ஞானஸ்நானம் அல்லது திருமுழுக்கு அப்படின்னு நாம் சொல்லுகிற, யோவான் நமக்கு தந்ததாக சொல்லுகிற இந்த காரியம் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். யோவான் நமக்கு தந்தது ஞானஸ்நானம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறது இல்ல, திருமுழுக்குன்னு நம்ம பின்பற்றுவதல்ல, பேப்டிசம் நாம் சொல்லுகிறதல்ல. யோவான் நமக்கு தந்தது பேப்டிசோ. பேப்டிசோனா என்னன்னு தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்னேன், எசீன்கள் அப்படிங்கிற ஒரு குரூப் இருந்தாங்கன்னு. இந்த எசீன்களுடைய முக்கியமான வேலை நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசன புத்தகங்களும் அழிந்து போகாமல் அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதற்காக பாதுகாப்பதும் அதை பிரதி எழுதுவதும்.
அப்போ இந்த வேலையை இவங்க செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சுத்திகரிப்பின் முறைமை ஒன்று செய்வாங்க. அவங்க நிறைய சுத்திகரிப்பின் முறைமை செய்வாங்க. அதுல ஒண்ணு பேப்டிசோ. எப்படின்னா, இவங்க காலையில் எழும்பி தங்களுடைய கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தையும் தீர்க்க தரிசன புத்தகங்களையும் பிரதி எடுப்பதற்காக தயாராகும்போ இவங்க ஒரு சுத்திகரிப்பின் முறைமையை செய்வாங்க. அந்த சுத்திகரிப்பின் முறைமைங்க பேர் என்னன்னு சொன்னா பேப்டிசோ. கிரேக்க பதத்தில் இதனுடைய பெயர் பேப்டிசோ. எபிரேய பதத்தில் இதனுடைய பெயர் என்னன்னா மிக்வே. மிக்வே. இந்த பேப்டிசோன்னா என்ன தெரியுமா? இவர்கள் வாழுகிற இடத்துல ஒரு குளம் போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துவாங்க. அதுல தண்ணி இருக்கும். மழை தண்ணி தான் அதிகமா நிறைஞ்சிருக்கும். இவங்க இந்த கடவுளுடைய பணியை செய்யறதுக்கு முன்னாடி, இந்த நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசன புத்தகங்களையும் எழுதுறதுக்கு முன்னாடி, இந்த குளம் போன்ற அமைப்பின் ஒரு பக்கத்துல இறங்கி அப்படியே தண்ணியில நனைஞ்சு நடந்து இந்த குளம் போன்ற அமைப்பினுடைய இன்னொரு பக்கத்துல அப்படி ஏறி போவாங்க. இதனுடைய பெயர் தான் பேப்டிசோ, மிக்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல தண்ணி இருக்கும். இந்த தண்ணி அதிகமா இருக்கும்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்குள்ள இறங்கி அப்படியே முழுகி போவாங்க. தண்ணி குறைவா இருக்கும்போ அந்த தண்ணியை எடுத்து தங்களுடைய உடலை கழுவி கொள்வார்கள். தண்ணியே இல்லை, ரொம்ப குறைவா இருக்குன்னா இந்த தண்ணியை எடுத்து அவங்க மேல தெளிச்சுப்பாங்க. அதனால தான் இந்த பேப்டிசம் அல்லது இதனுடைய மூல வார்த்தையாகிய இந்த பேப்டிசோக்கு 3 அர்த்தம் உண்டு. முழுகுதல், கழுவுதல், தெளித்தல். திரும்ப சொல்றேன். தண்ணி அதிகமா இருக்கும்போ அவங்க முழுகி போவாங்க. தண்ணி குறைவா இருந்தா அந்த தண்ணியை எடுத்து தங்களை கழுவுவாங்க. தண்ணியே இல்லை, ரொம்ப குறைவா இருக்குன்னா அதை எடுத்து தெளிச்சுப்பாங்க. வனாந்தரத்தில் வாழுகிறார்கள். வனாந்தரத்திலே இருக்கிற தண்ணீரை சுத்திகரிப்பிற்காக தேவைக்கேற்றபடி, சூழலுக்கேற்றபடி பயன்படுத்துவார்கள். அந்த சுத்திகரிப்பின் முறைமைக்கு பேர் தான் பேப்டிசோ. புரியுதா? இப்போ எசீன்கள் யார் நமக்கு தெரிஞ்சாச்சு. அந்த எசீன்கள் ஒருவன் தான் யோவான். பேப்டிசோன்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு. சாதாரணமா குளிக்கிறதோ கழுகிறதோ தெளிக்கிறதோ இல்லை, அது ஒரு சுத்திகரிப்பின் முறைமை. நியாயப்பிரமாண புத்தகத்தையும் தீர்க்க தரிசன புத்தகங்களையும் எழுதுவதற்கு ஆரம்பிக்கும் முன் இந்த எசீன்கள் பின்பற்றுகின்ற சுத்திகரிப்பின் முறைமைக்கு பெயர் தான் பேப்டிசோ. இதுவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ யோவான் வரார். யோவான் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது அப்படின்னு பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ண உடனே இந்த பிரசங்கத்தை கேட்ட ரோமர்கள், இஸ்ரவேலர்கள், கிரேக்கர்கள் என எல்லாரும் யோவானு கிட்ட வந்து கேட்ட கேள்வி, மனம் திரும்புறோம், நாங்க என்ன செய்யணும், நெக்ஸ்ட் என்ன, நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே தான் யோவான் என்ன செய்யறாரு? எசீன்கள் பின்பற்றுகிற, தான் பின்பற்றின பேப்டிசோ அப்படிங்கிற சுத்திகரிப்பின் முறைமைய லோக்கலைஸ் பண்ணி எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கிறாரு. அதுதான் ஞான ஸ்நானம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு இருக்க பிடிச்சிட்டு இருக்கிற திருச்சபையின் திருவருட்சாதனம். அவர் என்ன கொடுத்தாரு? பேப்டிசோ கொடுத்தாரு. ஞான ஸ்நானம் அப்படிங்கிற, ஞானம் வந்தபின் ஸ்நானம் என நாம் விவாதிக்கிற, திரு முழுக்குன்னு விவாதிக்கிற அந்த காரியம் அல்ல. யோவான் கொடுத்தது பேப்டிசோ. பேப்டிசோனா என்ன? கடவுளுடைய காரியங்களில் ஈடுபடுவதற்கு முன் தங்களை எசீன்கள் சுத்திகரித்துக் கொள்ள அவர்கள் பின்பற்றின முறைமைதான் பேப்டிசோ. புரிஞ்சுதா? நம்ம ஏன் எடுக்கணும் இந்த பேப்டிசோவை? அன்னைக்கு அது 1ஆம் நூற்றாண்டனை கொடுத்தது. ஏன் நம்ம எடுக்கணும்? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இயேசு நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்கள் ஞானஸ்நானம் எடுங்கள் அப்படின்னு அர்த்தம். முழுகலாம், கழுகலாம், தெளிக்கலாம், சூழலுக்கு ஏற்றார் போல. ஆனா
ஒரே ஒரு ஞானஸ்நானம் தான் எடுக்கணும். ஒரே ஒரு பேப்டிசோ தான் எடுக்கணும். எபேசியர் 4:5 சொல்லுது, ஒரே கடவுள், ஒரே நம்பிக்கை, ஒரே பேப்டிசோ. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அன்பானவர்களே, இன்னைக்கு ஞானஸ்நானங்கிற பேர்ல பெரிய குழப்பம். ஏன்? இந்த 3 காரியத்துக்கும் பதில் தெரியாததுனால. இன்னைக்கு நான் உங்களுக்கு தெரியும்னு நம்புறேன், தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஞானஸ்நானம்னா என்ன? யோவானுனா யாரு? யோவானியா ஞானஸ்நானம் கொடுத்தார். இந்த 3 காரியங்களினுடைய உண்மைகளை புரிந்து கொள்ளவும். இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள், இது ரிலேட்டடா உங்களுக்கு சந்தேகங்கள், குழப்பங்கள் இருக்குன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய முகநூல், அதனுடைய இணைப்பு, இமெயில் அட்ரஸ், கூடவே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் நான் இதுல இணைச்சிருக்கேன். நீங்க என்ன டைரக்டா காண்டாக்ட் பண்ணலாம். இது குறித்த ரிலேட்டடான ஆர்டிகிள்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ், புக்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் எங்கிட்ட இருக்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அன்பர்களே, ஞானஸ்நானம் அப்படிங்கிற திருவருட்சாதனத்தினுடைய பெயரில் நமக்கிடத்தில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் சண்டைகளும் பிரிவினைகளும் வேண்டாம். ஞானஸ்நானம் எதற்காக கொடுக்கப்பட்டது, அதனுடைய உண்மை அர்த்தம் என்ன என்பதை உணர்ந்து கொள்வோம். மனசார ஒருக்க எடுப்போம். மனசார கடவுள்கிட்ட கடவுளோடு வாழுவோம். சுத்திகரிப்பின் முறைமையாகிய பேப்டிசோவை நமக்கு தந்திருக்கிற யோவான் ஸ்நாபகன் வழியாய் கடவுளை நாம் அறிந்திருக்கிற சூழலில் கடவுள் வழியாய் நாம் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள மிக கவனமாய் வாழுவோம். கர்த்தருடைய திருப்பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு பயணிப்பாராக. நன்றிகள்.